Hi, hello, வணக்கம். Welcome to our channel Cookiee Tamizha. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி நிலக்கடலை வச்சு சிம்பிளான ஒரு டிஷ் தாங்க செய்ய போறோம். இந்த டிஷ் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. வெறும் 10 நிமிஷத்துல ரொம்பவே ஹெல்தியான டிஷ் நம்ம செஞ்சிரலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி Cookiee Tamizha சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நாங்கள் 250 கிராம் பச்சை நடக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். நிலக்கடலையை 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 500 ml தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இந்த கடலை வேகிறதுக்காக. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. கடலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நிலக்கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் நாங்கள் சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா வணங்கினா போதும். இதில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வணங்குறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் காரத்துக்கு 3 வரமிளகாயை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து வரமிளகாய் போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நாங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே இந்த கடலையில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலை வேகும் போதே நம்ம கடலைக்கு தேவையான உப்பு போட்டிருப்போம். அதே மாதிரி வெங்காயத்துக்கு ஒரு சிட்டிகை போட்டிருப்போம். அது போக உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது ஒமிட் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் ஈஸியான நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.